ஹலோ ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிறது தக்காளி தோட்டத்துக்கு வந்திருக்குங்க. இது வந்து நாட்டு தக்காளி தோட்டம். இயற்கையான முறையில் உரம் போட்டு, அதாவது ஆட்டு சாணம் மாட்டு சாணம் அந்த தழைகளை மக்க வச்சு போட்டு பயிரிடப்பட்ட ஒரு தக்காளி தோட்டங்க. இது வந்து பாதி அறுவடை முடிஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நாட்டு தக்காளிங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், தக்காளி தோட்டம். இதனுடைய இலை, காய், பூ எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுதுங்க. சின்ன சைஸ், மீடியம் சைஸ் தக்காளி பழங்க. இது நாட்டு தக்காளி பழம் அவ்வளோதான் வரும். அது இங்கே பாருங்கள், சைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நாட்டு தக்காளிங்க. இது புளிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதில். பார்த்திங்களா, நாட்டு தக்காளி பாருங்கள், சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தக்காளி வந்து நிறைய யூஸ் பண்ணலாங்க. இந்த சர்க்கரை வியாதிக்காரங்க வந்து இந்த தக்காளி காயை வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தக்காளி காயை சாம்பாராவோ இல்லை துவையலாவோ சட்னி மாதிரி இந்த காய் இருக்குது பாருங்கள், இந்த காயை வந்து அவங்க சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். இல்லை சட்னி, நம்ம தக்காளி சட்னி பழம் செய்கிறோம் இல்லையா, பழத்தை வச்சு தக்காளி சட்னி, அதே மாதிரி இந்த காயை வச்சு அவங்க தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்லாங்க. சுகர் பேஷண்ட்டு சாம்பாரும் வைக்கலாம். தக்காளி காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி இந்த பதத்தில் தக்காளி அறுத்து நம்ம தக்காளி சாம்பார் வைக்கலாம். நம்ம காய், கத்திரிக்காய், வெண்டைக்காயெலாம் செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தக்காளி வச்சு தக்காளி சாம்பார் செய்யலாங்க. தக்காளி சாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பழம், நாட்டு பழம் வந்து தக்காளி சாஸ் செய்கிறோம் இல்லையா, டொமேட்டோ சாஸு பாருங்கள். இந்த சைஸ் நம்ம நல்லா பழுத்தது டொமேட்டோ சாஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. தோட்டம் பாருங்கள், தக்காளி தோட்டம். அதாவது அறுவடை முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது, பாதி அறுவடை முடிஞ்சாச்சு. இப்போ மழைனால இலையெல்லாம் அந்த மாதிரி வாடி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. தக்காளி தோட்டம் பார்க்காதவங்க பாருங்கள். இந்த இலையை கூட யூஸ் பண்ணலாங்க. நம்ம இந்த இலையை கூட காலையில் நேரத்தில் நல்லா ஒரு பிடி இலையை நல்லா கழுவிட்டு ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம் வெறும் வயிற்றில். ரொம்பவும் நல்லது, அல்சருக்கு நல்லதுங்க. இது வயிற்று பிரச்சனை தீக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி கொம்பு நட்டு இந்த மாதிரி நாங்கள் கயிறு மாதிரி கட்டிட்டு இங்கே பாருங்கள், இதில் வச்சு நல்ல காய் வரும். அதாவது அழுகாமல் இருக்கும் காய்ங்களாம். நிறைய தண்ணி, மழை சீசன்லாம் தண்ணி பட்டுச்சுன்னா அழுகு இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். கொம்பு நட்டு அதில் கயிறு கட்டி அதில் வச்சுருக்கோம் பாருங்கள். கிளையெல்லாம் தூக்கி கட்டி வச்சுருக்கோம். நிறைய காய் வருங்க இந்த மாதிரி. இந்த நிறைய வெயில் படும் இல்லையா, வெயில் பட்டுதுன்னா நல்ல காய்ங்க வரும். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நிறைய காய்ங்க வந்திருக்கு. சூப்பராக இருக்கும் பாருங்கள். நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாங்க. தக்காளி பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் நீங்கள் தோட்டத்து பக்கம் போனீங்கன்னா நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி இயற்கை சாணம்லாம் போட்டு தாங்க இதை விளைவிக்கிறோம். இது பாருங்கள், இந்த மாட்டு சாணம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் மக்க வச்சு உரமாக போடுறோம். இதுக்கு வேஸ்ட்டே பண்ண மாட்டோங்க. நாங்கள் தோட்டத்துக்கு இது தான் பயிரிடும்போது இந்த சாணம் எருவு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். காலையில் வெறும் இது தக்காளி பழம் 2 சாப்பிடுவோங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.